18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு பிள்ளையே, இப்போது நீ மனசுல நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயமோ, இது எப்போது சரியாக போகுதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயமோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை காப்பாத்துற எண்ணத்தோட இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். இப்போ நான் சொல்ல போற உண்மைகளை எல்லாம் முழுவதுமாக கேட்டு முடிக்கும் போதே உனக்கே எல்லாம் கொஞ்சம் பொறுமையும் உன் வாழ்க்கையில இருந்தா ஒருபோதுமே உனக்கு வறுமைங்கிறதே வராது. உன்னுடைய திறமையை பயன்படுத்தி அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையோடும் நீ வாழ்க்கையை வழி நடத்தும் போது எல்லா விஷயங்களும் மிக சிறப்பாகவும் சரியாகவும் உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இனிமே உன் வாழ்க்கையில துயரம் என்பதே வராம இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். சும்மா நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதையுமே சரி செய்ய முடியாது. ஆனா என் மேல நீ நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே உனக்காக நான் சரி செஞ்சிருவேன். இருள் மண்டிய அடர்ந்த காட்டுப்பாதையிலேயே நீ போனாலும் என் அருள் மூலமாக உனக்கு ஒளியை நான் தருவேன் என் செல்வமே. என்னுடைய பிள்ளையாகி உன்னை வழிநடத்தக்கூடிய ஒளியாக நான் இருந்து உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நிச்சயமாக வெற்றியை தர்றேன். என்ன நம்புனா உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீ என்கிட்டயே வந்து, அப்பா கருப்பா, நான் தோத்து போயிட்டேன், என் வாழ்க்கையில எதுவுமே நான் நினைச்சது போல நடக்கல, இனிமே நான் என்னதான் செய்ய போறேன்னு மனசக்தியை இழந்தவனாக தைரியத்தை இழந்த பிள்ளையாக துடிக்கிற. இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதே உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தையும் கவலைகளையும் தாண்டி தைரியத்தோட துணிவோட வாழணுங்கிறதுக்காக தான். நான் உனக்கு கொடுத்த சோதனைகளின் முடிவாக இப்போது நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இத்தனை நாள் எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை கூடவே இருந்து காப்பாத்திக்கிட்டு இருந்த நானு இப்போது மட்டும் உன்னை திசை திரும்பி கஷ்டப்பட விட்டுடுவேனா என்ன? எப்போதுமே பொது நலத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்க. உன் மனசுல வரக்கூடிய நல்ல எண்ணங்களின் பலனாக எல்லா விஷயங்களையும் இந்த கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ அழுகவோ கலங்கவோ கூடாது. துவண்டு போகாம தைரியமா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு நீ இருக்கும்போது உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உன்னால சமாளிச்சு சாதிக்கும்படி செஞ்சிடுவேன் என் செல்லமே. உன்னால சகிக்க முடிஞ்சதையும் சமாளிக்க முடிஞ்சதையும் தான் நான் தருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியமுள்ள பிள்ளையாக தான் இருக்கணும். உன் வாழ்க்கையில இருள் சூழ்ந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படவோ கவலைப்படவோ கூடாது. இந்த கருப்பன் கையில் இருக்கும் அருவாள் தான் உனக்கான பாதுகாப்பு கவசங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு முற்பிறவியில நீ செஞ்ச தீமையும் உன்னுடைய பாவத்தின் விளைவும் தான் உன்னுடைய எதிரிகளின் கோபமாக இப்போது இந்த பிறவியில உன்னை பாடாப்படுத்துது. ஆனா இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்க தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? இரவு நேரம் அமைதியானதாக இருக்கலாம், ஆனா அதை விட இந்த கருப்பசாமி சக்தி வாய்ந்தவன்கிறத புரிஞ்சுக்கோ. இன்று இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து என் அருள் மூலமாக உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். மகிழ்ச்சியின் பாதையில நீ பயணிக்கும்படி எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக நான் முடிச்சு தருவேன். உன் வாழ்க்கைங்கிறது இப்போது வெற்றி நிறைந்ததாக மாறப்போகுது. உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காக உன் அப்பன் கருப்பன் நானே உன் வாழ்க்கையில வந்த பிறகு இனி எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களாகவும் நல்ல நிகழ்வுகளாகவும் நிச்சயமாக நடக்கும்.